மக்கள் அதிகம் விரும்பும் விளையாட்டு போட்டியாக கிரிக்கெட் உள்ளது. IPL உள்ளிட்ட போட்டிகள் வந்துவிட்டால் திருவிழா போல ரசிகர்கள் கொண்டாடத் தொடங்கிவிடுகின்றனர். அந்த அளவிற்கு கிரிக்கெட் மக்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கிரிக்கெட்டை தாண்டி கிரிக்கெட் வீரர்களின் மீதும் ரசிகர்கள் அதிகம் ஆர்வம் கொண்டுள்ளனர். அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையும் தெரிந்து கொள்ள விரும்புகின்றனர். இதேபோல கிரிக்கெட் குறித்த பொது அறிவையும் மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றனர். இந்தியா முதல் உலகக்கோப்பை வென்றது எப்போது? முன்னாள் கிரிக்கெட் வீரர்களில் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்டவற்றை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகின்றனர். அந்த வகையில் கிரிக்கெட் குறித்த ஒரு கேள்வி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. எந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சர் IPL போட்டியில் விளையாடினார் என்பதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு பலருக்கும் பதில் தெரியாது. IPL போட்டியில் விளையாடிய துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் தான். இவர் பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ரயில்வே அமைச்சருமான லாலு பிரசாத் யாதவின் மகன் ஆவார். இவர் தற்போது விளையாடிக் கொண்டிருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி டேர்டெவில்ஸ் என அழைக்கப்படபோது அதன் தலைவராக இருந்தார். இவர் அந்த அணியில் 4 சீசன்களில் விளையாடியுள்ளார். தேஜஸ்வி யாதவ் இந்தியன் பிரீமியர் லீக் உரிமையாளரான டெல்லி டேர்டெவில்ஸ் அணியில் கடந்த 2008ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். 2008 முதல் 2012 வரை அவர் அந்த அணியில் விளையாடினார். தேஜஸ்வி யாதவை டெல்லி டேர்டெவில்ஸ் 30 ரூபாய் லட்சத்திற்கு ஒப்பந்தம் செய்தது. அப்போது தேஜஸ்வி யாதவுக்கு IPL போட்டியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது குறித்து பல கேள்விகள் எழுந்தன. ஏனென்றால் அவருக்கு அனுபவம் குறைவாகவே இருந்தது. விதர்பாவுக்கு எதிரான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஜார்க்கண்ட் அணிக்காக தேஜஸ்வி யாதவ் ஒரே ஒரு போட்டியில் விளையாடினார். மேலும் 2 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 4 T20 போட்டிகளில் மட்டுமே விளையாடினார். டெல்லி டேர்டெவில்ஸ் அணியில் 4 ஆண்டுகள் இருந்த போதிலும் அவருக்கு ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை. பின்னர் கிரிக்கெட்டிற்கு குட்பை சொல்லிவிட்டு அரசியலை தேர்ந்தெடுத்தார். அதனைத் தொடர்ந்து பீகாரின் 5வது துணை முதல்வராக பதவியேற்ற அவர் ஆகஸ்ட் 10, 2022 முதல் 28, 2024 ஜனவரி வரை பதவி வகித்தார்.